என்னதான் ஆச்சு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அப்படின்னு ஒரு புரியாத புதிராகத்தாங்க இருக்குது. என்னென்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த அஜிங்கே ரஹானேவெல்லாம் எதுக்குங்க டீமில் வச்சுருக்காங்க? அவர் வந்து ஒன் டே மேட்ச் மாதிரி அதை விளையாடுறாரு. அத்திபுத்தார் போல் என்னைக்காவது ஒரு நாள் விளையாடுவோம். அந்த பிளேயரை வைக்கிறத விட இந்த ரிஸ்வியை நீங்கள் வைக்கலாம். ரிஸ்விக்கு வாய்ப்பு தரலாம். நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு தாங்க தோனி. இன்னொரு போன மேட்ச்சில் அந்த மிச்சல்னு ஒரு பிளேயர், நியூசிலாண்டு பிளேயர் வேஸ்ட்டு. அது இந்த இடத்துல தோனி வந்திருந்து ஏதாவது 1 or 2 பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்கலாம். அவரும் தாங்க 2 பவுண்ட்ரி அடித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இவர் 6 கூட அடிப்பார். அவரும் பந்தை வேஸ்ட் பண்ணாருங்க. என்னங்க லாஸ்ட்டு 35 பால் 35 ரன்னுனா இது என்ன கணக்கில் சேர்க்கறதுனே தெரில. அது எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கே பாராட்டி ஆகணும். ரொம்ப அற்புதமாக போட்டார் புவனேஸ்வர் குமார் கமின்ஸ். நட்ராஜனுடைய கடைசி ஒரு சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய நிகழ்வாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்ம சௌத்ரின்னு ஒரு பையன் 20 ரன்னுக்கு 28 ரன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. சின்ன பையன் அபிஷேக் சர்மா. இப்போ எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் ஜெயிச்சிருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 மேட்ச் இப்போ தோற்றுருக்குது. 2 மேட்ச் ஜெயிச்சிச்சு, 2 மேட்ச் தோற்றுருச்சு. இதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கல, கடுப்பாக வராங்க. என்ன பண்ணுறது? கேப்டன்சியை மாற்றுங்க.